ஹாய் லீகல் ஃபயர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சிஆர்பிசி வெர்சஸ் பிஎன்எஸ்எஸ் 2023. இதில் நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 3. சிஆர்பிசிலையும் சாப்டர் 3 தான், பிஎன்எஸ்எஸ் 2023லையும் சாப்டர் 3 தான். இந்த சாப்டர் 3ல் வந்து பிஎன்எஸ்எஸ் 2023ல் செக்ஷன் 21 to 29, பட் சிஆர்பிசியில் இதே செக்ஷன் 26 to 35 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து செக்ஷன் 21 to 29 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. இவ்வளோ பெரிய செக்ஷனில் நம்ம ரெண்டு பர்டிகுலர் செக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம், செக்ஷன் 22 and 23. செக்ஷன் 22 எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட் வந்து என்ன விதமான சென்டென்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம், செஷன் ஜட்ஜ் என்ன விதமான சென்டென்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னோட விஷயத்த வந்து இந்த செக்ஷன் 22ல் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 22 வந்து ஒரு 3 டிவைட் பண்ணியிருக்காங்க, சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட் ஒரு பெரிய கோர்ட் இல்லையா, ஸோ என்ன வேணால் சென்டென்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஆத்தரைஸ்டு பை லாவாக இருக்கும், சட்டத்துக்கு உட்பட்டதாக அந்த சென்டென்ஸ் வந்து வழங்கப்படணும். அதே இதில் செக்ஷன் 22ல் சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செஷன் ஜட்ஜ் ஆர் அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ். செஷன் ஜட்ஜு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, செஷன் ஜட்ஜுக்கு கூட அடிஷ்னல் செஷன் ஜட்ஜு தான் இருக்காங்களே தவிர அந்த அடிஷ்னலாக நம்ம அசிஸ்டண்ட்டுன்னு எடுத்துக்க கூடாது. செஷன் ஜட்ஜ் ஆர் அடிஷ்னல் செஷன் ஜட்ஜுக்கு வந்து மே பாஸ் எனி சென்டென்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கணும், எனி சென்டென்ஸ், என்ன விதமான சென்டென்ஸ் வேணும்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு ஒரு டவுட் வரும், டெத் பெனால்ட்டி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஷுவர். செஷன் ஜட்ஜாக இருக்கட்டும், அடிஷ்னல் செஷன் ஜட்ஜுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதில் ஒரு செக் வச்சுருக்காங்க, என்ன அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் அது வேலிடான சென்டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 22 சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசிஸ்டண்ட் செஷன் ஜட்ஜ். இதில் அசிஸ்டண்ட் செஷன் ஜட்ஜும் மே பாஸ் எனி சென்டென்ஸ், எந்த விதமான சென்டென்ஸும் அவங்க பாஸ் பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் வச்சுருக்காங்க. எந்த எக்ஸப்ஷன் அப்படின்னா ஒரு 3 எக்ஸப்ஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு, டெத் பெனால்ட்டி கொடுக்கவே கூடாது, அவங்க வெறும் அசிஸ்டண்ட்டு தான். நெக்ஸ்ட், இம்ப்ரிசன்மெண்ட், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து கொடுக்கவே கூடாது. தேர்ட், 10 வருஷம் அப்படி இல்லைன்னா 10 வருஷத்துக்கு உட்பட்ட தண்டனைக்கு நீங்கள் வந்து கொடுங்க, சென்டென்ஸ் கொடுங்க, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் செஷன் ஜட்ஜ் பார்த்துப்பாங்க, நீங்கள் அதில் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, செக்ஷன் 22ல் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஹைகோர்ட்டு செஷன் ஜட்ஜுக்கு, அடிஷ்னல் செஷன் ஜட்ஜு, அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜுக்கெல்லாம் எந்த விதமான சென்டென்ஸ் வந்து பாஸ் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது அப்படின்னுள்ளதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 23, ஓகேவா, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், செக்ஷன் 22 படிக்கும்போதே நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன நம்ம வந்து சப்செக்ஷன் 1 எடுத்துக்கிட்டாலும் 2 எடுத்துக்கிட்டாலும் மே பாஸ் எனி சென்டென்ஸ் அப்படின்னு உள்ள ஒரு வேர்டு வருது அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ எல்லா கேஸையும் நம்ம எல்லா கோர்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கோர்ட்டுக்கு பேர்டன் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தினால. செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு வந்து எந்த விதமான சென்டென்ஸும் பாஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க, என்னென்னா டெத் பெனல்ட்டி கொடுக்க முடியாது, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்க முடியாது, 7 வருஷத்துக்கு உட்பட்டு அல்லது 7 வருஷ தண்டனை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு கொடுக்கலாம். 7 இயர்ஸுக்கு மேலே உள்ள அந்த சென்டென்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து செஷன் ஜட்ஜுக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செக்ஷன் 23ல் சப்செக்ஷன் 2ல் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு வந்து 3 இயர்ஸ்க்கு உட்பட்ட சென்டென்ஸ் அவங்க பாஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க சென்டென்ஸ் கொடுக்க விரும்பலை, ஃபைன் தான் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா 50,000க்கு உள்ளே தான் இருக்கணும், 50,000 அப்படி இல்லை 50,000 மேலே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 3 இயர்ஸ்க்கு உட்பட்ட தண்டனை,
ப்ளஸ் அந்த ஃபைனு கொடுக்கறதுக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட் விரும்புகிறாரு அப்படின்னா அது வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேண்டாம்ப்பா, நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட் எதுவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், கம்யூனிட்டி சர்வீஸும் ஒரு பனிஷ்மெண்ட்டு தான், சென்டென்ஸாக இம்ப்ரிசன்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம், கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் கூட அவங்க வந்து பண்ணிக்கலாம். செக்ஷன் 23 சப்செக்ஷன் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 1 இயருக்கு உட்பட்ட சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃபைனும் கொடுத்துக்கலாம். ஃபைன் வந்து 10,000 மேலே வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை, 10,000 உட்பட்ட ஃபைனை தான் இவங்களுக்கு வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து சென்டென்ஸும் கொடுக்கணும் ஃபைனும் கொடுக்கணும்னா போத் கூட இதில் இருக்குது. ஓகே, எனக்கு சென்டென்ஸ் கொடுக்காண்டாம் ஃபைனும் கொடுக்காண்டாம், அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வாக இருக்கட்டும், திருந்தி வாழறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் கூட அவங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு டவுட் வரலாம், லைக் கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த டிராஃபிக் சிக்னலில் இருந்துட்டு டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு பயன்படுறது மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. இப்போது கோர்ட்டில் வந்து ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு வந்து ஊதியம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு வந்து ஊதியம் வழங்கப்படாது. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷனில். கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு அவங்க அந்த பர்சன் வந்து ஷால் நாட் என்டைட்டில்டு எனி ரெம்யூனரேஷன், எந்த ஒரு ரெம்யூனரேஷனும் அவங்களுக்கு வழங்கப்படாது அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷனுக்கு கீழே. செக்ஷன் 22, 23 பேஸ் பண்ணி ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் அரைஸ் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது அதை பற்றி கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.